அனைவருக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை நகர பாஜக மண்டல் தலைவர். இது ராணிப்பேட்டை சட்டமன்றம். ராணிப்பேட்டை நகரில் உள்ள பாலாற்றங்கரையில் இருக்கும் அவல நிலையை பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாலாற்றில் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையாகவே இருக்குது. ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது மொத்தமாகவே இங்கேயே இருக்குது ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் கொட்டிடுறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ ஒயின் ஷாப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இங்கே ஆறு ஃபுல்லாக உட்காந்து இங்கேயே எல்லாருமே தண்ணி அடிக்கிறது. தண்ணி மட்டும் இல்லாமல் மற்ற போத வஸ்துவும் இங்கே பயன்படுத்துகிறாங்க இங்கே காலையிலேயே. ஸோ பொதுமக்கள் இங்கே வரவே முடியறதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காரிய மேடை இருக்குது. அங்கே மக்களால் ஈமைச் சடங்கு எதுவும் செய்யவே முடியல. அது எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வழிபடுற கன்னியம்மன் கோயிலும் வீரபத்ரன் கோயிலும் இங்கே இருக்குது. பொதுமக்களால் அது உள்ளே போய் பூஜையே பண்ண முடியறதில்ல. அந்த அளவுக்கு அவல நிலையில் இருக்குது. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அராஜகம் ரொம்ப அதிகமாகி, போதைப் பொருள் அதிகமாகி, ஆறு ஃபுல்லாகவே போதை வஸ்துவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பாட்டிலு, கிளாஸு, அந்த கவராக அதாக பார்ப்பீங்க ஃபுல்லாகவே. அனைவருக்கும் வணக்கம். நான் ராணிப்பேட்டை நகர பாஜக மண்டல் தலைவர். இது ராணிப்பேட்டை சட்டமன்றம். ராணிப்பேட்டை நகரில் உள்ள பாலாற்றங்கரையில் இருக்கும் அவல நிலையை பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாலாற்றில் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையாகவே இருக்குது ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது மொத்தமாகவே இங்கேயே இருக்குது ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிற குப்பையெல்லாம் நீங்கள் கொட்டிடுறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ ஒயின் ஷாப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இங்கே ஆறு ஃபுல்லாக உட்காந்து இங்கேயே எல்லாருமே தண்ணி அடிக்கிறது. தண்ணி மட்டும் இல்லாமல் மற்ற போத வஸ்துவும் இங்கே பயன்படுத்துகிறாங்க இங்கே காலையிலேயே. ஸோ பொதுமக்கள் இங்கே வரவே முடியறதில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காரிய மேடை இருக்குது. அங்கே மக்களால் ஈமைச் சடங்கு எதுவும் செய்யவே முடியல. அது எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வழிபடுற கன்னியம்மன் கோயிலும் வீரபத்ரன் கோயிலும் இங்கே இருக்குது. பொதுமக்களால் அது உள்ளே போய் பூஜையே பண்ண முடியறதில்ல. அந்த அளவுக்கு அவல நிலையில் இருக்குது. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அராஜகம் ரொம்ப அதிகமாகி, போதைப் பொருள் அதிகமாகி, ஆறு ஃபுல்லாகவே போதை வஸ்துவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பாட்டிலு, கிளாஸு, அந்த கவராக அதாக பார்ப்பீங்க ஃபுல்லாகவே.